நான் ஒரு மேஜிக்கல் டேபிள் அட்டவணை, ஒரு சிம்பிள் மேஜிக்கல் டேபிள் அதுதான் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் உங்கள் நோட் புக் எடுத்து ட்ரா பண்ணி வைங்க. ஸோ பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். எப்படி யூஸ்ஃபுல்லுன்னா, இந்த ஒரு மேஜிக்கல் டேபிளை வச்சு நீங்கள் thousands ஆஃப் சென்டென்சஸ், ஆர்டினரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், டிஃப்ரெண்ட் டென்ஸில், எல்லா டென்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். thousands ஆஃப் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். மேஜிக் டேபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் காலத்தில் இருப்பது சப்ஜெக்ட். இவ்வளோ தான் சப்ஜெக்ட். ஆக்சுவலி நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி தந்திருக்கேன். ஒரு சென்டென்ஸ், எந்த ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எடுத்தாலும் அதில் ரெண்டு பார்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். வேர்புன்னா மோஸ்ட்லி ஒரு ஆக்ஷன், மற்ற மாதிரி வேர்பும் உண்டு. ஸ்டேட் வேர்ப், பொசசிவ் வேர்ப். மெயின்லி ஆக்ஷன் வேர்பாக இருக்கும். ஒரு செயல், ஒரு வினை. ஒரு ஆக்ஷனை, வினையை குறிக்கக்கூடிய சொல்ல தான் வேர்புன்னு சொல்லுவோம். அந்த செயலை செய்யக்கூடிய ஆள் தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் தான் இங்கிலீஷில் உண்டு. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. ஓகே, நான், நாம் இல்லைன்னா நாங்கள், நீ, நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான். சிங்குலர் நீக்கும் ப்ளூரல் நீங்களுக்கும் யூ தான் இங்கிலீஷில். அவன், அவள், அது, அவர்கள், இவ்வளோ தான் சப்ஜெக்ட்ஸ். இதில் இந்த ஹீ, ஷீட்டுக்கு பதிலாக யாருக்காவது பேர் வரலாம். ஓகே, அந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய ஆளுக்கு பேர். மோகன், ஓகே, ரேவதி, கேட், அந்த மாதிரி பேர் வரலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது சப்ஜெக்ட். ரெண்டாவது காலத்தில் இருப்பது ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஹெல்பிங் வேர்ப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டிஃப்ரெண்ட் டென்சஸில் வேர்பை ஹெல்ப் பண்ண டிஃப்ரெண்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும். ஸோ இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் தான் சில டைமில் அது என்ன டென்ஸ் அப்படின்னு தீர்மானிக்கும். வேர்பும் ஹெல்பிங் வேர்பும் சேர்ந்து. ஓகே, வேர்பை ஹெல்ப் பண்ண வர்றது தான் ஹெல்பிங் வேர்ப். ஸோ தேர்ட் காலத்தில் நமக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ் இருக்குது. ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ப்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஃபார்ம் இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, அதுபோல் ஹெல்பிங் வேர்ப்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். லாஸ்ட் காலத்தில் நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை அப்படியே ட்ரா பண்ணுங்க. சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இனி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் பார்த்தா எல்லாமே சிம்பிள் டென்ஸ். நாங்கள் எழுதியிருக்கேன் சிம்பிள் டென்ஸ். இது எல்லாமே சிம்பிள் டென்ஸ். ரெண்டாவது ரோ கண்டினியூஸ் டென்ஸ், மூணாவது ரோ பெர்ஃபெக்ட் டென்ஸ், நாலாவது ரோ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ரெண்டு காரியம். ஒன்று, ஒயிட் போர்டில் இடம் இல்லை. நாட் ஓன்லி தேட், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மோஸ்ட்லி எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வெரி ரேர்லி தான் யூஸ் பண்ணோம். அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் காலம். தேர்ட் காலத்தில் வேர்ப், ஆக்ஷன் வேர்ப். ஓகே, ரைட்டன் உள்ள ஒரு வேர்ப் எழுதியிருக்கேன். அதோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஆக்சுவலி ஒரே ஒரு ஃபார்ம் இல்லை. ரைட், ரைட்ஸ், ரோட், வில் ரைட், ரைட்டிங், ரிட்டன். ஸோ அப்படி 5 ஃபார்ம்ஸ் எழுதியிருக்கேன் ஆக்ஷன் வேர்போட. ஸோ இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் எல்லா டென்சஸும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டென்சஸில் உள்ள சென்டென்ஸையும் இவ்வளோத்தையும் வச்சு நம்ம மேக் பண்ண முடியும். அதுபோல் எப்படி ஆயிரக்கணக்கான சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? நம்ம இதில் வெறும் ரைட்டன் உள்ள ஒரு வேர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் இன்யூமரபிள் வேர்ப்ஸ், ஓகே, ரைட்டுக்கு பதிலாக ரீட், ஸ்லீப், ஓகே, சிட், ஸ்டாண்ட், ஹெல்ப், கம், run,
இந்த மாதிரி எவ்வளோ வேர்ப் ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணியும் எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்ட்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ணலாம். அதுபோல் எஸ்ஸா நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி தரப்போகிறேன். ஃபர்ஸ்டில் நம்ம சிம்பிள் டென்ஸ் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட், இது சிம்பிள் ப்ரெசன்ட், இது சிம்பிள் பாஸ்ட், இது சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, ரைட்டும் ரைட்ஸும் சிம்பிள் ப்ரெசன்டில் வரும். அதோட பாஸ்ட் ஃபார்ம் ரோட், அதோட ஃபியூச்சர் ஃபார்ம் வில் ரைட். ஓகே, வில் ரைட் சேர்ந்து வரும். வேணா இதில் கூட போடுங்க, கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரில் இந்த ஹெல்பிங் வேர்பு கொஸ்டினுக்கு மட்டும்தான் வரும். இதை வேணா இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு வைங்க. ஏன்னா இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாம் எல்லா சென்டென்சஸ்க்கும் வரும். சிம்பிள் டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சரில் இந்த ஹெல்பிங் வேர்ப் டூ, டஸ், டிட், வில் இது கொஸ்டின் கேட்கவும் நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணவும் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆர்டினரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இது தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர், ஐ டூ ரைட் அப்படி வராது. ஐ ரைட் எ லெட்டர், வி ரைட் எ லெட்டர், ஹீ ஷீட் வரும்போது ஷீ ரைட்ஸ் எ லெட்டர். அதுபோல் சிம்பிள் பாஸ்டில் வரும்போது ஐ ரோட் எ லெட்டர், he wrote a letter. Okay, they wrote a letter. Simple past. Simple future வரும்போது you அங்க will யூஸ் பண்ணும். ஓகே, the will futureல மட்டும் the helping verb யூஸ் பண்ணும். I will write a letter, he will write a letter, they will write a letter, something like that. புரிஞ்சுதா? அப்போ நீங்க கேட்பீங்க, எதுக்காக இந்த do, does, did? இது ஆர்டினரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ண கிடையாது. இது நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்க என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். அதுக்கு முன்னால் நான் மற்றதையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். இது கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ் டென்ஸில் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதுபோல் ஹெல்பிங் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது பாஸ்ட் கண்டினியூஸ், இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். ப்ரெசன்ட், past, future continuous. Okay, for example, he is writing a letter, they are writing a letter, I am writing a letter. Present continuous la moonu helping verb varum. Plural subjects kuda are varum, I ku kuda am varum, he she ku kuda இங்கே எப்படி டஸ் யூஸ் பண்ணமோ அது மாதிரி இங்கே ஈஸ் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரியும். ஓகே, பல வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இது பாஸ்ட் கண்டினியூஸில் போகும்போது ஷீ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், தே வேர் ரைட்டிங் எ லெட்டர், ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஃபியூச்சர் கண்டினியூஸில் போகும்போது வில் பி ரைட்டிங், ஷி வில் பி ரைட்டிங், ஹி வில் பி ரைட்டிங், யூ வில் பி ரைட்டிங், தே வில் பி ரைட்டிங். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் எவ்வளோ சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரைட், இந்த சப்ஜெக்ட்ஸை மாற்றி மாற்றி போடலாம். நான் எழுதுகிறேன், நீ எழுதுகிறான், அவன் எழுதுகிறான், அவர்கள் எழுதுகிறாங்க. ஐ ரைட், ஹீ ரைட்ஸ், ஷீ ரைட்ஸ், தே ரைட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடலாம். அதுபோல் சிம்பிள் பாஸ்டில் சப்ஜெக்ட் மாற்றி போடலாம், சிம்பிள் ஃபியூச்சரில் சப்ஜெக்ட் மாற்றி போடலாம். 70 சென்டென்சஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை மாற்றி போட்டு இவ்வளவு டென்ஸில் நம்ம மேக் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கேளுங்க. இனி வேர்பை மாற்றி போடுவது, சப்ஜெக்ட் மட்டும் இல்லை. இந்த இடத்துல ரைட்டுக்கு பதிலாக எந்த வேர்ப் வேணாலும் நீங்கள் மாற்றி போடலாம். ஐ ரைட்டுக்கு பதிலாக ஐ ரீட் எ புக். வேர்பு மாறும்போது இங்கே ஆப்ஜெக்ட் என்னதோ அது. ஓகே, ஐ ரன் ஆன் த கிரவுண்ட், இல்லைன்னா வி ஸ்லீப் ஆன் த கிரவுண்ட், ஷீ ஸ்லீப்ஸ் ஆன் த கிரவுண்ட், தே ஸ்லீப் ஆன் த கிரவுண்ட், ப்ளே ஸ்லீப். உங்களுக்கு தான் தெரியும் இங்கிலீஷில் எத்தனை வேர்ப்ஸ் உண்டு.
ஏராளமான வேர்ப்ஸ் உண்டு, thousands of verbs உண்டு, thousands of verbs உண்டு. அப்படி அந்த thousands of verbs யூஸ் பண்ணி ஒவ்வொன்றிலையும் 70 sentences பார்த்தோம் இல்லையா? ரைட் வச்சு மட்டும் இதில் நம்ம 70 sentences பார்த்தோம். ஒரு 100 verb நம்ம செலக்ட் பண்ணாலே 700 sentences. 1000 வேர்பில் எழுதுனா 7000 sentences. ஓகே, எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இதுதான் ஃபார்முலா. சப்ஜெக்ட் ஹெல்பிங் வேர்ப், வேர்ப் ஆப்ஜெக்ட். இல்லைன்னா எஸ்பிஓ பேட்டர்ன் தான், சிம்பிள். சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட், அதுக்கு கூட ஹெல்பிங் வேர்பை கூட வேர்புக்கு கூட சேர்ப்போம். ஓகே, இது மட்டும் இல்லை. ஸோ இனி பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தா ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஹீ ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். பாஸ்ட் பர்ஃபெக்டில் போகும்போது ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், தே ஹேட் ரிட்டன் எ லெட்டர். ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் போகும்போது யூ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், they will have written a letter. Okay, in the present perfect continuously போகும்போது they have been writing a letter, I have been writing a letter. he she ட்டு வரும்போது she has been writing a letter. புரிஞ்சுதா? பாருங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இன்னும் நம்ம என்ன செய்யலாம்? இது மட்டும் இல்லை, கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், நெகட்டிவ்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்னா வி ரைட் எ லெட்டர், நாங்கள் ஒரு லெட்டர் எழுதுகிறோம். இல்லைன்னா ஹீ ரைட்ஸ் எ லெட்டர், அவன் ஒரு லெட்டர் எழுதுகிறான் இல்லையா? அதில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அவன் ஒரு லெட்டர் எழுதுகிறானா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஹெல்பிங் வேர்பை ஹீ ஷீட்டு கூட டஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த டஸ்ஸை முதல்ல கொண்டு வரணும். டஸ் ஹீ ரைட், இங்கே ரைட்ஸ் வராது. இங்கே டஸ் வந்ததுனால திரும்ப ரைட்ஸ் வராது. டூ, டிட், டஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணால் இங்கே ரைட்ஸ் வராது, ரைட்டு தான் வரும். பாஸ்ட்லையும் ரைட்டு தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ஹெல்பிங் வேர்பில் பாஸ்ட்டாக மாற்றியாச்சு. அதனால் இங்கே சிம்பிள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் த வேர்பு தான் வரும். ஓகே, ஸோ டஸ் ஹீ ரைட் எ லெட்டர்? ஓகே, டூ யூ ரைட் எ லெட்டர்? டூ தே ரைட் எ லெட்டர்? ஹெல்பிங் வேர்பை இந்த பக்கம் கொண்டு வருவோம். இஸ் ஹீ ரைட்டிங் எ லெட்டர்? ஆர் தே ரைட்டிங் எ லெட்டர்? வேர் தே ரைட்டிங் எ லெட்டர்? பாஸ்ட் கண்டினியூஸ். வாஸ் ஷீ ரைட்டிங் எ லெட்டர்? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இது இப்போ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளோ எழுத முடியுமோ எழுதுங்க, சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ரெண்டாவது கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுங்க, இந்த ஹெல்பிங் வேர்பை இந்த பக்கம் போட்டு. ஓகே, தென் இந்த வேர்ப்ஸை மாற்றுங்க. ரைட்டுக்கு பதிலாக ரீட் எழுதுங்க. ரீட் வந்தாங்கன்னு ஒரு ரீட்ஸ். பாஸ்டில் ரெட், சேம் ஸ்பெல்லிங் தான், ரெட். வில் ரைட் வரும், இங்கே ரீடிங் வரும். இங்கே ரெட் தான், ரெட் சேம் ஸ்பெல்லிங் தான், இங்கேயும் ரீடிங் வரும். ஓகே, நோ கன்ஃபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க்னு வந்தால் ஒர்க்ஸ், ஒர்க்ட் இடி வரும் பாஸ்டில். வில் ஒர்க், ஒர்க்கிங், ஒர்க்ட். தேர்ட் ஃபார்ம் வந்து ஒர்க்ட். ஓகே, இங்கே எகெயின் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ இன்னொரு விதத்தில் சொன்னால் இந்த கண்டினியூஸ் டென்ஸ்லையும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது ரிட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்டில் நம்ம செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம்.
சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb அது இஎஸ் இல்லாமலும் இஎஸ் சேர்த்தும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ தான். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் கேட்கலாம், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இனி நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணலாம். எப்படி நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணலாம்? அதாவது ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். அதோட நெகட்டிவ் என்ன? நான் ஒரு லெட்டர் எழுதலை, அவங்க கிரவுண்டில் விளையாடுகிறார்கள். அதோட நெகட்டிவ் அவங்க கிரவுண்டில் விளையாடலை. வெரி வெரி சிம்பிள். இது ரொம்ப சிம்பிள். இது யூஸ் பண்ண சப்ஜெக்ட் ப்ளஸ் த ஹெல்பிங் வேர்ப். நெகட்டிவ்க்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு நாட் கூட யூஸ் பண்ணணும். சிம்பிள். ஹெல்பிங் வேர்பு கூட ஒரு நாட், இங்கே ஒரு நாட், இங்கே ஒரு நாட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டு நாட் write a letter. She does not write a letter. They do not write a letter. She does not writes வராது, ரைட் தான் வரும். சிம்பிள் பாஸ்டில் வரும்போது we did not, இங்கே டிட் வர்றதுனால did not, wrote வராது, ரைட்டு தான் வரும். பி கேர்ஃபுல். ஓகே, இங்கே டிட் பாஸ்டாக மாறினதுனால இங்கே பேசிக் ஃபார்ம் தான் வரும். வி டிட் நாட் ரைட் எ லெட்டர், நெகட்டிவ். ஓகே, ஷீ டிட் நாட் ரைட் எ லெட்டர். தே டிட் நாட் ரைட் எ லெட்டர். அதுபோல் ஃபியூச்சரில் ஹீ வில் நாட் ரைட் எ லெட்டர், ஐ வில் நாட் ரைட் எ லெட்டர், தே வில் நாட் ரைட் எ லெட்டர். அதுபோல் he is not writing a letter, they are not writing a letter, we were not writing a letter, we will not be. ஃபியூச்சரில் வரும்போது இந்த நாட் வந்து வில்லுக்கும் பீக்கும் இடையில will not be. They will not be writing a letter, she will not be writing a letter, we will not be writing a letter. Be careful. ஓகே, புரிஞ்சுதா? இதோட முடியல. ஸோ வாட் எ மேஜிக்கல் டேபிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லா டென்ஸ்லையும் மேக் பண்ண முடியும். பாசிட்டிவ் கொஸ்டின், எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின் மேக் பண்ண முடியும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். அதுபோல் எல்லா சப்ஜெக்ட்லையும் மேக் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸில் மேக் பண்ண முடியும். எந்த வேர்ப்ஸ் போட்டாலும் மேக் பண்ண முடியும். வேர்பு மாற்றும் போது ரீட் வந்தால் எ புக்குன்னு போடலாம். ஓகே, ஸ்லீப் பண்ணால் ஆன் த பெட்னு போடலாம். ஆன் எ பெட், தே ஸ்லீப் ஆன் எ பெட், தே பிளே ஆன் த கிரவுண்ட். ஸோ வி சேஞ்ச் தட். இனி ஒரு காரியம் கூட இதில் உண்டு, ஒரு ஆஸ்பெக்ட். அது இன்னொரு வீடியோவில் இன்னொரு டேபிளில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவதுக்கு ஏற்றபடி இங்கே டைம் மாற்றுவது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் எ லெட்டர் எவ்ரி டே. ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து ஹேபிச்சுவல் ஆக்ஷனுக்கு, ரொட்டீன் ஆக்ஷனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ரைட் எ லெட்டர் ரெகுலர்லி, இல்லைன்னா எவ்ரி டே, இல்லைன்னா எவ்ரி மந்த், இல்லைன்னா ஆஃபன், ஆஃப்டன், லைக் தட். ஐ ரோட் எ லெட்டர் எஸ்டர்டே, ஐ ரோட் எ லெட்டர் லாஸ்ட் இயர். அந்த டைம், ஓகே, சிம்பிள் பாஸ்டில் ஒரு டைம் வரும். I will write a letter tomorrow, I will write a letter after 1 week, future time. Continuously வரும்போது present continuousக்கு I am writing a letter now, இப்போ நடக்கக்கூடிய ஆக்ஷன் present continuous. Past continuous, he was writing a letter at 5 PM yesterday. நேற்றுக்கு 5 மணிக்கு அவன் லெட்டர் எழுதிட்டே இருந்தான். பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட டைம். He will be writing a letter at 5 PM tomorrow. So அதுபோல் I have written a letter just before. I had written a letter before he arrived. Something like that. அது இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஷனாக இருக்கும்.